ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம முறுமுறுன்னு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சே இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவோ இட்லி மாவோ ஏதோ ஒன்று எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துருக்கேன். நான் வந்து 2 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு வத்தல் பொடி, வீட்டில் அரைச்ச வத்தல் பொடியும் இருக்கலாம், கடையில் நம்ம வாங்கும்ல அந்த வத்தல் பொடியும் இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டணும். கிண்டி கிண்டி தேவைப்பட்டால் கொஞ்சம் இந்த கரம் மசாலாவும் போடலாம். நான் அது போடலை. இந்த 3ஐயும் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா அடித்து கலக்கணும். நம்ம முட்டை கலப்போம்ல அதே போல் அடித்து கலக்கி அதை வந்து தோசைக்கல்லை வந்து 10 நிமிஷம் நல்லா ஹீட்டாகி நம்ம தோசை சுடுவோம் தெரியுமா, அதே போல் தோசை முறுன்னு அழகாக எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் தொடச்சி நம்ம கல்லில் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி நல்லா இதாக்கி நல்லா ஊற்றி எடுக்கணும். இப்போ கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். சூப்பராக முறுன்னு வந்து. ஆனால் வந்து இப்படி நம்ம இந்த மாதிரி மெத்தேடில் வந்து சிக்கன் குழம்பு இருந்தாலும் சாப்பிட்லாம். இது நம்ம வந்து இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாங்க. அதனால் இப்போ வந்து நல்லா மாற்றி போட்டுட்டு நல்லா ஆற வைக்கணும். அதை வந்து நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம கத்திரிக்கோலை வச்சு அழகாக பொடியாக சின்னதாக நறுக்கி எடுக்கணும். நம்ம சூடு ஆறின வரை தான் செய்யணும். சூடோடு செஞ்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கையில் ஒட்டும். அதனால வந்து நான் கத்திரிக்கோலை வச்சு வெட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் நம்மளுக்கெல்லாம் ஒரு பொறுமை உண்டா, அதனால நான் என்ன செஞ்சேன்னா கையை வச்சு அழகாக சின்னதாக பிச்சு பறக்கி எடுத்தேன். பிச்சு பொடியாக பிடிக்கணும். பார்த்தீங்களா, இது 2 தோசை. நான் வந்து 2 கிரண்டி மாவு எடுத்தனால 2 தோசை தான் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வண்ணமாக விட்டேன். அதனால நல்லா பொடியாக எல்லாத்தையும் எடுக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைகள் கூட நல்லா முறுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இதை நான் வந்து பொடியாக இதாக்கி, அப்புறம் எண்ணெய் இருக்கலாம். ரொம்ப எண்ணெய் வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய், நம்ம ஸ்பூனுக்கு ஒரு 10 ஸ்பூன் எண்ணெய். பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன், இந்த அளவு மெத்தடில் சேர்த்து. இது வந்து எண்ணெய் காயாதக்காண்டி நான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒன்று போடணும்னா ஒரு 10 கணம் சேர்த்து போடலாம். போட்டு பொரித்து எடுத்துட்டு பாருங்கள். நான் இப்போ இது ஒன்று பொரிச்சு அடுத்தது வந்து பாருங்களேன், ஒரு 10 நான் சேர்த்து போடுவேன் பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள். ஆனால் இதை சாப்பிடும்போது நம்ம வாயில் கூட முறுக்கு நம்ம முறுக்கு தின்னுவோம் தெரியுமா, அதே மாதிரி முறுக்குன்னு இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை, நம்ம உடனே ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இது நம்மளுக்கு ரெடி பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம 4-5 பொருள் தான், ஜீரகம், உப்பு, வத்தல் பொடி, மாவு தான் 4 தான் தேவைப்பட்டு. ஆனால் வந்து நம்ம தோசை மாதிரி சுட்டுட்டு எடுத்து சிலவையை வந்து நம்ம வத்தல் காய போடுவோம்ல அதே போல் செய்வாங்க. ஆனால் நம்ம இது உடனடி செய்யணும். பார்த்திங்களா, முறுக்குன்னு இருக்கும். உடனடி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பிளாக் டீயும் போட்டு இதுன்னு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸுக்கு வேறு ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அட்டகாசமாக இருக்கும். பார்த்திங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.